இந்த மாதம் எங்களை நடத்த போகிற வழிகளுக்காக கோடி கோடியான ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். கிருபை தாரும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடக்கிறீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடக்கிறீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்
ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் தேவனா, உந்தன் தேவனா, ஜெயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன்.
நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த தேவனான், இந்த தேவனான், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த தேவனான், இந்த தேவனான், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு நடந்து அவர் கையில் இருக்கிற அந்த நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவருடைய பாதையில நம்மை நடக்க நாம் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்ம ஏறி இருக்க பண்ணுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உட்காருவோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பின் ஊழியக்காரர் தேவனுடைய செய்தியை நம்ம மத்தியில் கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். Hallelujah. 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 இந்த 3வது மாதம் 1ஆம் தேதியிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் வரும்படியாக கர்த்தர்தாமே நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார், இலக்கம் செய்திருக்கிறார். இவர் பேச இருக்கிறார். காதுள்ள யாவரும் கேட்போம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏகமெல்லாம் சித்தம் செய்வது என்னமெல்லாம் ஏகமெல்லாம் சித்தம் செய்வது எஜமானே, எஜமானே என் இயேசு ராஜனே. உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா,
உம் சேவைக்கு என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ வறுமை எல்லாம் மாறணும் வன்முறை எல்லாம் ஒழியணும் வன்முறை எல்லாம் ஒழியணும் விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சுகம் இசையா விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே இசையா விண்ணப்பத்தை கேட்பவரே நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா சுமந்து தீர்த்தீரையா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே அதிசயம் செய்பவரே அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே
சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கி பத்தி கேட்பவரே உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே இந்த நாளிலும் இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுக்கும்படியாய் அவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். Praise the Lord. நம்மை காண்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. Hallelujah. Praise the Lord. லூக்கா 17:20. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது, நிறைய பேர் ஆயத்தமே இல்லை. ஆனா என்ன எதிர்பார்க்கிறாங்க? நன்மை கிடைக்குமா, அதான் எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நன்மையானாலும் நான் உங்களுக்கு தருகிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கார், எந்த நன்மையானாலும் நான் உங்களுக்கு தருகிறேன். ஒரு காரணம் பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் தேவை. அப்போ உதவிகள் கிடைக்கும்படியாய் அந்த உதவி செய்வரிடத்திலே தங்களை தாழ்மைப்படுத்திக் கொண்டு, நமக்குள்ளும் தாழ்மை இருக்கிறது என்பதை உதவி செய்பவர் நன்கு அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த தாழ்மை அவர்களுக்கு அப்படியே காணப்படும். ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிற ஒரு மனுஷனிடத்திலே, அதிகாரம் உள்ளவனிடத்திலே நாம் எல்லோரும் எங்களோடு சேர்த்து அந்த உதவி செய்பவரை கனம் பண்ணும்படியாய், அவருக்கு மரியாதை செய்யும்படியாய், அவரிடத்திலே தங்களை தாழ்த்தும்படியாய், ஏன் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டுமே. அந்த மனிதன் அநேகருக்கு நன்மை செய்கிறார், எங்களுக்கும் கூட நன்மை வேண்டும். யூடியூப்ல பார்த்தா ஒரு அன்பு சகோதரர், அவர் ஷர்ஷாவான்னு பேர் தெரியல எனக்கு, அநேகருக்கு அவர் உதவி செய்கிறார். பார்க்குறாரு யாரெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க, வேதனை இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு வாலிபமான ஒரு தம்பி, நான் நினைக்கிறேன் 25 வயது இருக்குன்னு யூடியூப்ல பாருங்க, அவர் 10 லட்சம் அவர் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ 10 லட்சம் அப்படியே ஒரு தட்டுல, ஒரு பேக்ல, அப்படியே கையில கொண்டு போயிட்டு, அவங்க எதிரே கொடுக்கல, அவங்க வீட்டு வாசல்ல அவங்க படுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த பெட்ஷீட்டு கீழே, ஆட்டோ ஓட்டுறது தான் அந்த ஆட்டோ ஓட்டுறாரு, அவர் காலின் கீழே அந்த ஆட்டோக்கு பின்னாடி, இப்படி நிறைய காரியம். அவர் பேர் சரியா தெரியல எனக்கு,
வாலிபமான தம்பி, நல்ல அழகா இருக்காருன்னு கூட மனைவி கிட்ட சொன்னேன். அவரு மனுஷர்களுக்கு யாருக்கு இறங்க வேண்டுமோ அப்படிப்பட்டவர்களை அவர் கண்டு அவர்களுக்கு நன்மை செய்கிறார். 10 லட்சங்க, 1000 2000 1 லட்சம் இல்லை, 10 லட்சம் ஒவ்வொருக்கும். அவங்க எதெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதை அவர் என்ன செய்யறாரு, பணத்தை கொடுத்து, இல்லை அவரே அந்த இடத்த வீடு வேணும்னா வீடெல்லாம் கட்டி, பிள்ளைங்க படிக்க வேணும்னா அதுக்கு உண்டான பணம். அவங்க என்ன நினைச்சிருக்கா, வீட்டில் எதுவுமே இல்லையா, டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, எங்களுக்கு இது மாதிரி எதுவுமே காரியம் இல்லையா, நாங்கள் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கணும், வீட்டை கட்டி இந்த பொருளெல்லாம் எடுத்து போய் அப்படியே வீட்டாண்ட இறங்கணும். அவங்க ஆச்சரியப்படுறாங்க, காலில் விழுந்து கூப்பிடுறாங்க. சாதாரண மனிதர்கள், ஒரு மனுஷனே அப்படி இறக்கப்பட்டு செய்யும் பொழுது, சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்மை படைத்தவர், நமக்கு ஜீவனை தந்தவர், நம்மை காண்கிற தேவன், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், அவரிடத்துல ஏங்க நமக்கு இறக்கம் இல்லை, நமக்கு பணிவு இல்லை, தாழ்மை இல்லை? யோசித்து பாருங்க. அவரை நாம் நேர்முகமாக காண நம்மால் முடியாது, ஒருவராக முடியாது. அவர் வார்த்தையை கேட்கப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவன் இப்படி இருப்பாரோ, ஏன் மனித சாயலாக நம்மை படைத்திருக்கிறாரே, அவருடைய சாயலா, அப்ப நம்ம போலதான் இருப்பார் பொழுது ஆண்டவர். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் ஒளியாய் இருக்கிறார், வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் அப்படித்தான் காண முடியும். இப்ப நமக்குள்ள என்ன வேணும், ஆண்டவரை குறித்து நமக்குள்ள தாழ்மை வேணும். அப்பதான் எதையும் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். தாழ்மை உள்ளவனுக்கு தேவனாகிய கர்த்தர் இறங்குகிறார். அப்ப நம்ம ஒவ்வொருக்குள்ள அந்த தாழ்மை இருக்கணும். இது அப்படியே தாழ்மை அவர் இடத்துல கேட்கும் போதுதான் இருக்க 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 தாழ்மை நமக்குள்ளே வளர்ந்து அதுவே இருப்பிடமாகிவிடும். இப்ப யாரிடத்துல என்ன பண்ணுவோம், தாழ்மை தான். அப்ப தாழ்மை மிக மிக அவசியம். ஆதலால் தான் இங்கே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது 17:20. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் எப்போ வரும் அவர்களுக்கு அவர் பிரதித்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரதட்சமாய் நீ நினைக்கிற மாதிரிலாம் வராது. அவர் ஒரு நோக்கம் வச்சிருப்பார். இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க, நோட்டீஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சீங்க, நீங்க இப்படியும் முடிஞ்சு போயிடுவீங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு? உங்களுக்கு இருக்கிற நன்மையினால, வசதினால, உங்களுக்கு இருக்கிற அந்த தகுதியிலே உங்களை அலங்கரித்துக் கொண்டு அந்த விழாவிற்கு நீங்க போவீங்க. இப்போ உங்களை பார்த்தவர்கள் அந்த விழாவில் பார்க்கப்படும் போது நீங்களே அடையாளமே தெரியல, எனக்கு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்? இது தேவ சமூகம். நீ அலங்காரமா வரலாம், ஆனால் வசதியே இல்லாதவர்கள் உங்களை காணும் பொழுது அவர்களுக்குள்ளே எங்களுக்கெல்லாம் அது இல்லையே, எனக்கு தான் அந்த துக்கம் வந்துவிடுமே என்பதற்காகத்தான் இங்கே நாம அலங்கரிக்கலாம். தேவையில்லாத அலங்காரம்லாம் பண்ணிட்டு தேவ சமூகத்துல வேணாம், மற்றவர்கள் துக்கப்படுவார்கள் அப்படின்றதுக்காகத்தான் ஆண்டவர் அதை அனுமதிக்கல. மற்றபடி உங்களை வெளியே போய் வீட்டுக்கு போய் என்ன பண்ணணுமோ நீங்க அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. இதெல்லாம் நம்ம உணரணும், அப்பதான் நன்மை கிடைக்கும். இன்னும் ஒரு வார்த்தை 5:21 நீதிமொழி. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நினைவுக்கு கொண்டு வருவது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நம்முடைய வழி என்னென்ன வழியோ நினைச்சு மனசில் நினைக்கிறதெல்லாம் நம்முடைய வழி, நம்முடைய சிந்தனைப்படி நம்ம என்ன பண்ணுவோம். வழி என்பது தெரு ரோடு போட்டு சந்து இருக்கு, அந்த வழி இல்லைங்க. நாம் நினைக்கிற அந்த எண்ணங்களுடைய வழியை, எந்த வழி எப்படி வேணா இருக்கலாம், அப்படி பூந்து பூந்து போய் நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அதை நம்ம என்ன பண்ணணும், சாதிக்கணும், அதை நம்ம முடிக்கணும். வழி எப்படின்னா இருக்கலாம், தாறுமாறா இருக்கும், அது ஒரு சீராக இருக்காது. ஆனா நினைச்சிருக்க அந்த நினைப்பு, அதுல நம்ம அந்த நோக்கத்திலே வழியை பத்தி இந்த வழி இல்லை, நம்ம நினைக்கிற அந்த வழி. அப்போ நாம் நினைக்கிற அந்த வழி, அதுதான் மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது.
அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்கள் நம்ம அனைவரை எழுத நிற்போம். Praise the Lord. தேவன் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களை, அதுதான் வழி. வழி என்ன? அந்த ரோடு சிமெண்ட் ரோடு, தார் ரோடு, செம்மண் ரோடு, ஐயோ ரொம்ப சகதியா இருக்கு, எப்படிதான் போய்தான் ஆகணும், அந்த வழி இல்ல. அது வழி பாதை, பாதையின் வழிகள், எண்ணத்தின் வழிகளை தேவன் சொல்லுகிறார். நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். வரிசை நிற்போம். Praise the Lord. Hallelujah. Thank you Lord. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 146. சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஆதலால் இந்த ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளைகளுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் கணவனாருக்கு இப்படி ஆயிடுச்சு, மனைவிக்கு ஆயிடுச்சு, குழந்தைகளுக்கு ஆயிடுச்சு. வருத்தப்படாதீங்க. அதற்கு ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு அந்த வருத்தம் பாரமா இருக்கிறது, அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல், இந்த இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. ஆதலால் சோர்ந்து போகாதீங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அது மாற்றம் அல்ல, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்கள்னா எந்தெந்த அநீதியிலே, வறுமையிலே, துக்கத்திலே, வேதனையிலே, பலவிதமான சிந்தனைகளிலே, தீமைகளிலே கஷ்டப்பட்டவர்கள் போல, ஒடுக்கப்பட்டவர்கள் போல நம்மில் யாராயிலும் இருப்பீர்களானால் அப்படிப்பட்டவர்களையும் தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அவர் விடுதலை நாயகன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. Praise the Lord. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நமக்கு அவர் கிருபை செய்வாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில அப்பா, இந்த மார்ச் மாதம் முதல் நாளிலே தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆமாண்டவரை ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இதுதான் நியாயம் செய்ய வேண்டும். ஆமாண்டவரே அப்பா, எத்தனையோ பேர் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, எனக்குரிய நியாயம் கிடைக்கலையே என்று சொல்லி இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லி இருக்கிறீங்க. அப்பா, ஒடுக்கப்பட்ட உங்களுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று, நியாயம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்துல நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எங்க காரியங்களிலே நியாயம் செய்வீர் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா, பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆமாண்டவர் எந்தெந்த காரியத்துல எல்லாம் ஐயா எப்போ என் பசி தீரும், எப்போ என் தேவையை தெய்வம் சந்திப்பார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ, கர்த்தர்களுக்கு நீர் ஆகாரம் கொடுக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, துதிக்கிறோம். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று என்னென்ன கட்டுகளிலே ஒருவேளை கட்டப்பட்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த மாதத்துல விடுதலையாக்க போகிறீங்கப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம், உங்க வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறோம். உடைய ஊழியக்காரன் மூலமா தேவன் தந்த அந்த வாக்கு தத்தத்தை நாங்க விசுவாசிக்கிறோம். இது கடவுளிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது எழுதி அம்மாவும் இந்த காலை வேளையில் எங்கள் கண்கள் அதை பார்த்திருக்கிறது, அதை எங்கள் வாய் உச்சரித்திருக்கிறது, எங்கள் இருதயம் அதை நம்புகிறது. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே எங்களுக்கு செய்ய போகிறீர். எங்கள் கட்டுகளை இருந்தெல்லாம் எங்களை விடுதலையாக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தை கனப்படும்படிக்கு எல்லாரும் கரங்களை தட்டி ஆமாண்டவரே, இதப்படியே எங்களுக்கு செய்கிறீர், இதப்படியே எங்களுக்கு செய்கிறீர், இதப்படியே எங்களுக்கு செய்கிறீர். இந்த வார்த்தையின்படியே, இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு செய்து தமது நாமத்தையே மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நியாயம் செய்கிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆகாரத்தினால திருப்தியாக்குகிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிற தெய்வத்துக்கு
இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தோடு கூட நாங்க ஐயா இந்த மாதத்தில் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து வெற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எனது மனவாளனே என்னிடையே ஏக்கமே இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் எனது மனவாளனே உன்னாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா உன்னாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா உன் அன்பை பாட பாடு உம் அன்பை பாட பாடு இதயமெல்லாம் இனிக்குதையா எங்கள் இதயமெல்லாம் இனிக்குதையா எனது மனவாளனே உம்முகம் பார்க்கணுமே உம் அழகை ரசிக்கணுமே உம்முகம் பார்க்கணுமே உம் அழகை ரசிக்கணுமே உம் பாதம் அமரணுமே உம் பாதம் அமரணுமே உம் சித்தம் அறியணுமே நாங்கள் உம் சித்தம் அறியணுமே எனது மனவாளனே நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக நான் நடக்கும் பாதையெல்லாம் நான் நடக்கும் பாதையெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக எனது மனவாளனே என்னிடையே ஏக்கமே இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறோம் நாங்கள் உம்மைத்தான் நேசிக்கிறோம் உம்மைத்தான் தேடுகிறோம் நாங்கள் உம்மைத்தான் நேசிக்கிறோம். அன்பின் ஆண்டவர், இந்த 3வது மாதத்தின் முதல் செய்தியிலே இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறப்பா. அழைத்தவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், ஜீவன் உள்ள தேவன். எங்கள் மத்தியிலும் நீ அசைவாடி கொண்டு இருக்கிறேன். எங்கள் யாவரையும் இந்த கண்கள் நோக்கி பார்க்கிறது சுவாமி.
இந்த காலையிலே உங்கள் சமூகத்தில் வந்த எங்கள் யாவரையும் தேவன் ரட்சித்து ஆறுதல் கொடுத்து எங்கள் தேவைகளை சந்திப்பீரப்பா. உங்களுடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவரும் இந்த நாளில் உங்கள் கனப்படுத்தி கொடுத்த அன்பின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். இதன் நிமித்தமும் நன்மையை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரப்பா. நாமம் என்றென்றும் மையப்படுவதாக. இந்த நாளிலும் +2 எக்ஸாம் எழுதுகிற படித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட இருப்பார்களானால் அவர்கள் நல்லபடியாக எழுதி வெற்றி பெற கிருபை செய்யும். உண்மை தவிர உதவி செய்வார் யாரும் இல்லை இருப்பார். வந்த யாவரும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் உண்மை மறைமுகமாக கூட வேண்டிக் கொண்டிருக்கலாம். அப்பா, நீ எல்லோருக்கும் தேவன், ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீர், ஆசீர்வதிப்பு, வேலையுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எங்களை தாழ்த்தல் திருவிழால் முடிமறைத்துக் கொள்ளும். இதோ எல்லா துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பியும் நம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சுங்கன்னா வாங்க, கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.